ரஜினி சாருடைய முந்தைய படமான ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அதே போல ஞானவேல் இயக்கிய ஜெய்பீம் திரைப்படமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. எனவே இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில வேட்டையன் உருவாகி வருவதால இந்த படத்துடைய டிஜிட்டல் உரிமை அமோக விலைக்கு விற்கப்பட்டிருக்கா. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்திற்கு அனிருத் இசையமைப்பதால படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் கூட அதிக விலைக்கு விற்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. மேலும் டிஜிட்டல் ரைட்ஸ் மற்றும் மொழி உரிமை அப்படின்னு அனைத்தும் சேர்த்து பார்த்தா இந்த படத்துடைய வியாபாரம் பல கோடி வரை இருக்குமா. ரிலீஸுக்கு முன்பே இப்படி பல கோடி வியாபாரமாகி விட்டதால கண்டிப்பாக வேட்டையன் திரைப்படம் 1000 கோடி வசூலை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலுமே இந்த படத்துல பாலிவுட்ல இருந்து அமிதாப் பச்சன், மலையாள திரையுலகில இருந்து ஃபகத் ஃபாசில், தெலுங்குல இருந்து ராணா அப்படின்னு பல மொழி நடிகர்கள் நடிப்பதால இந்தியா முழுக்கவே இந்த படம் ஒரு சிறப்பான ஓபனிங்க கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம படம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி வசூலை எட்டும் அப்படின்னு நம்பப்படுது. தமிழ் சினிமாவில் இதுவரைக்குமே எந்த ஒரு திரைப்படமும் 1000 கோடி வசூலை எட்டல. எனவே அந்த சாதனையை ரஜினி அவர்கள் முறியடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.